அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடம் அல்லாத விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஜோதிடம் அல்லாத விஷயம் அப்படின்னு கேட்டால், நாமெல்லாம் ஜோதிடர்கள். அப்போ புதன் ஆதிக்கத்தில் இருக்கிறோம். ஸோ புதன் ஆதிக்கத்தில் இருக்கிறோம். அப்போ புதன் நல்லா இருக்கணும் அப்படின்னா, புதன் நல்லா இருக்குன்னா என்னது? நம்மளுடைய பிரெயின், நரம்பு, மூளை இது எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். அந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, என்ன எப்படியெல்லாம் நம்ம என்னென்ன சாப்பிட்ணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்றதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி ஒரு சில விஷயங்களை, ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். என் பெயர் ரமணன், ஊர் தர்மபுரி. நான் தனியார் துறையில் மருத்துவ ஆய்வக வல்லுநராக இருக்கின்றேன். அது என்னது மருத்துவ ஆய்வக வல்லுநர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. ஓகேங்களா? அதில் இருக்கிறேன். நான் கடந்த 36 வருடங்களாக நாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு 36 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, என் உடம்பை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ என் உடம்பை வச்சு எப்படி ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, எந்தெந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை. அப்போ தேவை இருக்கிற விஷயங்கள், சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் நான் உள்வாங்கி கொண்டு அது என்னென்ன பண்ணுது, என்னென்ன பண்ணலை, எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன பண்ணுது, நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியலையா, தூக்கம் எப்படி வருது, பசி எப்படி எடுக்குது, யூரின் எப்படி போகுது, எப்படி மோஷன் போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி மூலிமா நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறேன் 36 வருஷமாக. எதன் உதவியோடு நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஆராய்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரத்த பரிசோதனை எவ்வளோ இருக்குங்க. பிளட் டெஸ்ட்டுன்றது கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது. இந்த நம்ம ஒரு ஃபுல் பாடி பிளட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் பண்ணிக்குவேன். நான் ஒரு தேவையில்லாத விஷயத்தை பொருளை சாப்பிட்றேன், அது தேவையில்லை, நம்மளுக்கு உடம்புக்கு பிரச்சனை பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சே நான் சாப்பிட்றேன். அதை தொடர்ந்து கொஞ்சம் நாளாக சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு 3 மாதம் கழித்து பிளட் டெஸ்ட்டு, ஃபுல் பாடி பிளட் டெஸ்ட்டு பண்ணுவேன். பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன பயோகெமிக்கல் சேஞ்சஸ்லாம் ஆயிருக்கு. ஓகேங்களா? பயோகெமிக்கல் சேஞ்சஸ்லாம் என்னென்ன ஆயிருக்கு, அதனால் எந்தெந்த உறுப்புலாம் பாதிக்கப்பட்டிருக்கு, அப்போ நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி. இது 36 வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். அப்புறம் இந்த இரத்த பரிசோதனை, இந்த பிளட் டெஸ்ட்டு மட்டும் இதுக்கா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை பிளட் டெஸ்ட் பண்ணிக்குவேன், ஃபுல் பாடி பிளட் டெஸ்ட்டு. அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இசிஜி, எக்கோ, இயர்லி ஒன்ஸ் ட்ரெட்மில். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் இயர்லி ஒன்ஸ், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம எல்லா டெஸ்ட்லேயும் எப்படி இருக்குது, டெஸ்ட்டில் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, தூக்கம் நல்லா வருதா, நல்லா பசிக்குதா, உடம்பு வெயிட் போடுதா,
வெயிட் போடலையா, இல்லை ஒரே மாதிரி இருக்கிறோமா, ஆரோக்கியமாக இருக்கிறோமா, சந்தோஷமாக இருக்கிறோமா, மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, நம்ம எந்த விஷயத்தையும் வந்து டக்குன்னு சுறுசுறுப்பாக செய்ய முடியுதா, ஓகேங்களா? அதே மாதிரி அந்த பங்க்சுவாலிட்டி, டக்குன்னு குறித்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், எங்கே போகணுன்னாக்கா எப்பயுமே வந்து அந்த பங்க்சுவாலிட்டி வந்து மெயின்டைன் பண்ணணும். இதுக்கெல்லாம் நம்ம உடம்பு ஒத்துழைக்குதா, நம்ம மனசு ஒத்துழைக்குதா, இதெல்லாம் வச்சு தான் இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் சும்மா அங்கங்கே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். இது டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பில் என்னென்ன விஷயம் நடக்குமோ என் உடம்பை வச்சு எல்லாத்தையுமே நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன ஆராய்ச்சியெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் நிறையா முடிவு வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதை நீங்களே வந்து கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு என்ன வயசு இருக்கும் தோராயமாக அப்படின்றத போடுங்க. நான் அடுத்த வகுப்பில் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அது எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, வியாதிக்கு மருந்தெல்லாம் கிடையாது, மருந்தெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எந்தெந்த உணவு முறைகள், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் உணவே மருந்து, ஓகேங்களா? உணவே மருந்து அப்படின்ற இதில் தான் என்னுடைய ஆராய்ச்சி ஃபுல்லாக இருக்குது. மருந்து மாத்திரை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மருந்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து உணவே மருந்து அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய ஆராய்ச்சி ஃபுல்லாக இருக்குது. அதனால் ஒருத்தர் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும், அதுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, நம்ம வந்து மனிதனாக எதுக்கு நம்ம இது பிறந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப்ன்றது என்ன? வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம பிறந்தது எதுக்காக? வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஓகேங்களா? எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அது எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஸ்டேஜில் என்னென்ன அனுபவிக்கணும் அதை கரெக்டாக அனுபவிக்கணும். இதுதான் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறது அப்படின்றத அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிறக்கிறோம், குழந்தை பருவத்தில் என்ன பண்ணுறோம்? தவழ்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம். அப்புறம் 3 வயசு 3.5 வயசு ஆயிடுச்சுனாக்கா ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. அப்புறம் படிக்கிறோம், படிச்சுட்டு பள்ளி பருவத்தை வந்து ஒரு 18 வருஷத்தில் முடிச்சுட்டு அடுத்தது காலேஜ் போனோன்னா அங்கேயும் என்ஜாய் பண்ணுறோம், பள்ளி பருவத்தையும் என்ஜாய் பண்ணுறோம். அடுத்தது வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஒரு 26, 27, 28 வயசில் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்புறம் குழந்த பிறகுது. குழந்தைங்கள நம்ம என்ன பண்ணுறோம்? இது வளர்க்குறோம். அப்புறம் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் படிக்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பேரன் பேத்திங்கெல்லாம் பிறகுறாங்க. இப்படியே போயிட்டுருக்கு இல்லைங்களா? ஓகே. அப்போ இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கரெக்டாக நடக்குதா ஒருத்தருக்கு? அப்போ இதே மாதிரி நம்மளுக்கு நடக்கணும், எல்லாமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா இருக்கணும், ஓகேங்களா? இப்போ உடம்பு மட்டும் நல்லா இல்லாமல் ஒருத்தர் பயங்கர லட்சாதிபதி, பயங்கர கோடீஸ்வரனாக இருக்கிறாரு அப்படின்னா என்ன யூஸு? உடம்பு நல்லா இருந்தால் தானே அந்த பணத்தையே வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இருக்கிற சொத்து, காரு, பங்களா எல்லாத்தையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியும். உடம்பு நல்லா இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. அதனால் வந்து உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன வழி அப்படின்றது ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதை வந்து கேட்டுட்டு மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா இல்லையா, அது வந்து அவங்கவுங்களோட இதை பொறுத்து. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு போய் டைரெக்டாக ஹெல்ப் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த, இப்போ நம்ம மட்டும் ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாது. நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க, இவங்களும் நல்லா இருக்கணும். அவங்களும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், ஓகேங்களா? அதனால் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள் இந்த மாதிரி, ஓகேங்களா? சரி, சிம்பிளான விஷயந்தான். நான் ஏற்கனவே வந்து ஜோதிடத்தில் என்னென்ன சொல்லுவேனோ அதெல்லாம் சிம்பிளான விஷயந்தான். அதனால் எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து
என்ஜாய் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேஸ் வந்து எது, ஃபஸ்ட்டு சூரியன், செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எதுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வெயில் வந்துடுது, ஓகேங்களா. வெயில் வந்தோடனே சூரியன் தான் ஃபஸ்ட்டு வர்றாரு. வந்தோடனே சூரியன் வந்தால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, உடனே சுறுசுறுப்பாகிடும், விட்டமின் டி கிடைக்கும், உடனே சுறுசுறுப்பாகிடும், எலும்பு நரம்பு இது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருது. இப்போ எலும்பு நரம்பு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுத்தவொடனே புதன் வந்து என்ன ஆயிடுவார், சுறுசுறுப்பாக மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம், செவ்வாய் நல்லா இருக்கணும். இப்போ செவ்வாய் நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு வெறும் வயிற்றில் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சின்றது என்னது, செவ்வாய், ஓகேங்களா. அப்போ உடற்பயிற்சியெலாம் செஞ்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், ஒரு 8 மணிக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, அதாவது சிற்றுண்டி டிஃபன் சாப்பிட்றோம். டிஃபன் சாப்பிட்டோன்னா அடுத்தது டிஃபன்றது என்னது, சந்திரன் உணவு, டிஃபன் சாப்பிட்றோம். அடுத்தது தண்ணி குடிக்கிறோம், அதுவும் பார்த்திங்கன்னா சந்திரன் தான், ஓகேவா. அடுத்தது மத்தியானம் சாப்பிட போகிறோம், இல்லை இடையில வந்து டீ காஃபி ஏதாவது குடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுவும் பார்த்திங்கனாக்கா சந்திரன் தான். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்த சில பேருக்கு வந்து இது ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, காலேஜ் போயிடுவாங்க, ஆஃபீஸ் போயிடுவாங்க. போயிட்டு ஈவினிங் வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் கேம்ஸ் போவாங்க, சில பேர் அத்லெட்டிக் போவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் எது, செவ்வாய், ஓகேங்களா. திருப்பியும் நைட்டு வந்தோன்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்போ தூங்கிடுவோம். இப்போ அப்போ வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எதை ரொம்ப ஆதிக்கம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் சாப்பாடு, அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பியும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்றது, அப்புறம் ஜூஸ் குடிக்கிறது, அதுக்கு டீ காஃபி குடிக்கிறது, அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் டின்னரு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு ஆக மொத்தம் சூரியன் தான் ஃபஸ்ட்டு, அடுத்தது சந்திரன். இந்த சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம், ஓகேங்களா. அப்போ செவ்வாய் இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், இவங்க நல்லா இருந்தால் தான் எல்லாமே. அப்போ அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களாம். யார், செவ்வாய், சனி, புதன், இவங்க எல்லாமே, ஓகேங்களா. குரு, இவங்க எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தான். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நான் ஜோதிடத்துக்குள்ளே போல, ட்ராக் மாறும். இப்போ நம்ம ஆரோக்கியமாக வாழ ஒரு சில உணவு முறையை மட்டும் நான் சொல்கிறேன், அதை வந்து கேட்டுங்க, ஓகேங்களா. சரி, ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக எழுதுகிறேன், கொஞ்சம் பெருசாக எழுதுகிறேன். சரி, பார்த்தீங்கன்னா மில்க்கு ஃபஸ்ட்டு வந்து மில்க் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா மில்க்கு தான் போட்டிருக்கேன். அப்போ பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. என்னது,
டீ, பால், காஃபி, தயிர், நெய், மோர், வெண்ணெய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அது ஏன் சாப்பிடக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன். அடுத்தது வாட்டர். நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா? சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது, சாப்பிட்டு முடித்து தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் கூடாது. சாப்பிட்டு முடித்து 20 நிமிஷம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகேங்களா? சரி, இப்போ இது வந்து வாய், மவுத்து. ஓகேங்களா? இந்த இடத்துல சலிவரி கிளாண்ட் இருக்குது, எச்சில் சுரப்பி. இதிலேருந்து இது வரைக்கும் உணவு குழாய், உணவு குழாய் ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க, ஈசோஃபேகஸ். ஓகேங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் உணவு குழாய். இதிலேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டொமக்கு. ஸ்டொமக்னா என்னது? இது வயிறு. வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்குது. ஓகேங்களா? இந்த சிறுங்குடல் இங்கேருந்து இது வரைக்கும், இது முடிகிற வரைக்கும் இது ஃபுல்லாக சிறுங்குடல். ஓகேங்களா? சிறுங்குடல் வந்து இது ஃபுல்லாக. அப்போ சிறுங்குடலோட வேலை என்னது? நம்ம சாப்பாட்டில் இருக்கிற சத்தெல்லாம் வந்து சிறுங்குடலில் வந்து உறிஞ்சிக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இது பெருங்குடல். பெருங்குடலில் மோஷனாக வந்து சக்கையை மட்டும் மோஷனாக வெளியே தள்ளிடும். ஓகேங்களா? சரி, இப்போ எதுக்காக இந்த படம் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு 3 இட்லியோ 4 இட்லியோ சாப்பிட்றீங்கன்னு வைங்க, இட்லியோ தோசை எது வேணால் சரி, எதோ ஒன்று சாப்பிட்றீங்க அப்படின்னா, இட்லியை வந்து ஒரு பீஸை கட் பண்ணி சட்னியை சாம்பாரை தொட்டு வாயில் போடுறீங்க. வாயில் போட்டோன்னா 3 வேளை கரெக்டாக நடக்கணும், நல்லா மெல்லணும், எச்சிலோடு கலக்கணும், மெதுவாக சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்றப்ப உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்க, இங்கேயே பார்த்திங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும், முக்கால்வாசி இங்கேயே அரைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஜென்டிலாக அப்படி முழுங்குனீங்கன்னா இங்கே உள்ளே வரும், ஸ்டொமக் உள்ளே வரும். ஃபுட் பைப் வழியாக ஸ்டொமக்கில் வந்தவுடனே இங்கே தான் வந்து ஸ்டொமக்கில் ஏற்கனவே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடு நம்ம எச்சில் வேறு அப்பப்போ முழுங்கிருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நான் வந்து சயின்ஸ் நான் பேசலை, சும்மா ஜென்ரலாக எல்லாருக்கும் புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே ஸ்டொமக்கில் வந்தோன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து ஏற்கனவே நம்ம வந்து எல்லாம் அரைச்சிருக்கோம், இன்னும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளே வந்தோன்னா இன்னும் அந்த இது ஆசிட் வந்து என்ன பண்ணும், இன்னும் சாப்பாடோட நல்லா கலந்து இன்னும் நல்லா சாஃப்டாக்கி அது சிறுங்குடலுக்கு, இதுதான் சிறுங்குடல் இங்கேருந்து ஆரம்பிக்குது, சிறுங்குடலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறதுக்கு அது எடுத்துக்கிற டைம் வந்து 20 மினிட்ஸ், 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன ஆகும்? டைல்யூட் ஆகிடும். டைல்யூட் ஆகிடுன்னா நீர்த்து போயிடும். ஓகேங்களா? நீர்த்து போச்சுனாக்க நம்ம சாப்பாடை வந்து அரிக்காமல் சிறுங்குடலுக்கு வந்து அரிக்காமல் அப்படியே அமுச்சிச்சு அப்படின்னாக்கா என்ன ஆகும்? சிறுங்குடலில் கரெக்டாக வந்து நம்ம சாப்பாடில் இருக்க சத்தை வந்து உறிஞ்சி செரிமானம் சரியாகாமல் உரியறதுக்கு அது சரியாக உரியாது. அப்போ சத்தாக வந்து முழுசாக மாறாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்க சரியாக ஜீரணமாகாமல் சிறுங்குடலில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடெலாம் வந்து சரியாக அப்சர்வ் பண்ணாமல் வந்து பெருங்குடலில் வந்து என்ன பண்ணும்? மோஷன் ப்ராப்ளமும் வந்துடும். ஏன்னா இங்கே சிறுங்குடலில் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணால் தான் பெருங்குடல் வேலையை வந்து அது சரியாக பண்ணும். அப்போ நம்ம இங்கே ஆரம்பிக்கிறது இங்கே முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் மட்டும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? அந்த டிசிப்ளின் சொல்லுவாங்க இல்லைங்களா? டிசிப்ளின்னா என்ன? ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் வந்து அந்த டிசிப்ளின்லேயே வந்து நிறையா டிசிப்ளின் இருக்குது. ஓகேங்களா? நிறையா டிசிப்ளின் இருக்குது. என்னென்ன டிசிப்ளின் இருக்குது? சில பேர் வந்து டிசிப்ளின்னாக்கா என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக உட்காரணும், கரெக்டாக எழுந்திரிக்கணும், கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும், கரெக்டாக போகணும், கரெக்டாக படிக்கணும், இந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபுட் டிசிப்ளின். ஓகேங்களா? உணவு முறையில் மட்டும் ஒழுக்கமாக ஒருத்தர் இருந்துட்டார்னா மற்ற டிசிப்ளின்லாம் இருக்குது இல்லைங்களா, மற்ற இது ஒழுக்கங்கள்லாம்
தன்னால் வந்துடும். அப்போ ஃபுட் டிசிப்ளின் மட்டும் ஒருத்தங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுனாக்க மற்ற டிசிப்ளின்லாம் தன்னால் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ வந்து இந்த ஏரியாவில் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுட்டு இங்கே வந்து வெளியே காலையில் இது வர வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா டோட்டலாக நம்ம வந்து எல்லா மண்டலங்களும் பாதிக்கப்படையும். ஓகேங்களா? ஏன் பாதிப்படையும்? இந்த ஜீரண உறுப்பு மட்டும், ஜீரண மண்டலம், இது பேர் ஜீரண மண்டலம், ஆலிமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரைட்டு. நான் அந்த அளவுக்குலாம் போகல, கிளாஸில் அந்த இதுக்கெலாம் போகணும். நம்ம வந்து ஜென்ரலாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரியா மட்டும் கரெக்டாக வச்சுக்கணும். அப்போ இந்த ஏரியா வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயத்தில் சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. ஓகேங்களா? சாப்பாடு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கக்கூடாது. அப்படி தண்ணி குடித்தா என்ன ஆகும்னு சொன்னேன். என்ன ஆகும்? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து டைல்யூட் ஆகிடுச்சுனாக்கா நம்ம சாப்பாடை வந்து அரிக்காமல் சிறுங்குடலுக்கு அப்படியே வந்துச்சுன்னா சிறுங்குடலில் நம்ம சாப்பிட்ட சாப்பாடை கரெக்டாக அப்சர்வ் பண்ணாமல் பெருங்குடலை மோஷனாக வந்து கரெக்டாக தள்ளாது. அப்போ இறுகி போயிடும். அடுத்த நாள் வந்து மோஷன் வந்து பாருங்கள், இங்கே மோஷன் வந்து இங்கேருந்து அப்படியே நிற்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்கே இருக்கிறது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படியே தங்கும். அப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த இடத்துல வந்து நின்றுக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மோஷன் வந்து இப்படி போகும், இது மறுபடியும் தள்ளும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பழைய மோஷன் வந்து இந்த இடத்துல என்ன ஆகும்? நல்லா இறுகி போயிடும். இறுகி போய் அடுத்த நாள் மோஷன் போகிறப்ப சில பேருக்கு வந்து மோஷன் போகிறப்ப ரொம்ப டைட்டாக போய் இந்த இடம்லாம் என்ன ஆகும்? புண்ணாயிரும். இங்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். புண்ணாயிட்டு பைல்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி பிளட்டு போகும் மோஷன் போகிறப்ப இது எரிச்சல் வரும். இதுக்கெல்லாம் காரணம் ஏன் இதை பற்றி மட்டும் நான் கொஞ்சம் இவ்வளோ டைம் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் முக்கியமானது தான், மற்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த சிஸ்டம் மட்டும் உடம்புல கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற எல்லா சிஸ்டமும் கரெக்டாக வேலை செய்யும். சிஸ்டம்னு என்னது? உறுப்புகள். இந்த உறுப்பு, இந்த ஏரியா, இந்த சிஸ்டம், இந்த மண்டலம் மட்டும் கரெக்டாக வேலை செஞ்சிச்சுன்னா மற்ற மண்டலங்கள்லாம் தன்னால் வேலை. ஏன்னா நமக்கு தேவையான சத்து இங்கே தானே அப்சர்வ் பண்ணுது. இந்த அப்சர்ப்ஷன் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற சத்தெல்லாம் கரெக்டாக எங்கெங்கே நம்மளுக்கு தேவையோ அது அங்கங்கே போய் கரெக்டாக அதோட ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ணும் மற்ற உறுப்புகள்லாம். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இப்போ இது புரிஞ்சுங்க. அவ்வளோதான். இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்தில் இதுதான். அப்போ சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்ப தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடித்து 20 நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஓகேங்களா? 20 மினிட்ஸ் கழிச்சு. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது விட்டுருங்க. அடுத்தது ஏன் பால் சம்மந்தப்பட்டது சாப்பிடக்கூடாது அப்படின்னா, பாலை வந்து நல்லா கொதிக்க வைக்கிறீங்க. கொதிக்க வச்சு அதில் 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டால் என்ன ஆகும்? திரிஞ்சு போயிடும். மூணு வேலை நடக்கும். ஃபஸ்ட்டு திரிஞ்சு போயிடும், அப்புறம் கெட்டு போயிடும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா புளிச்சு போயிடும். அப்போ 3 வேலை இங்கே நடக்குது. ஏன் அந்த மாதிரி நடக்குது? எலுமிச்சம்பழத்தில் என்ன ஆசிட் இருக்குது? சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அப்போ அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா பாலில் நம்ம போட்டோன்னா திரிஞ்சு போகுது. சிட்ரிக் ஆசிடை விட நம்ம ஸ்டொமக்கில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து இது வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பவர் அதிகம். அப்போ சிட்ரிக் ஆசிடுக்கே இவ்வளோ வேலை நடக்குது அப்படின்னா அப்போ நம்ம டீ பால் காஃபி இதெல்லாம் குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? திரிஞ்சு போய் கெட்டு போய் புளிச்சு போய் அதை சிறுகுடல் வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி புளிச்சு போனதை வந்து கெட்டு போனதை அப்சர்வ் பண்ணுறப்ப என்ன ஆகும்? உடம்புல மற்ற பாகங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இது கெட்டு போகும். எப்படி கெட்டு போகும்? நம்ம அப்சர்வ் பண்ணுறப்ப ரத்தமும் சில சேஞ்சஸ் ஆகும், கெமிக்கல் சேஞ்சஸ் ஆகி கெட்டு போய் அந்த பிளட்டு தான் வந்து மற்ற பாகங்களுக்கு நம்ம போகிறப்ப அந்த கெட்டு போன பிளட்டு உள்ளே போக போக என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா மற்ற பாகங்களுக்கு சர்க்குலேட் ஆகிறப்ப என்ன ஆகும்? மற்ற ஏரியாவும் ப்ராப்ளம் தான். ஓகேங்களா? இது வந்து புரிஞ்சுங்க. அப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அந்த சின்ன குழந்தைங்க வந்து முட்டிப்பால் கொடுக்குறீங்களா, மாட்டுப்பால் கொடுக்குறீங்களா, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப கொடுக்குறாங்க, பால் பத்தலை, தாய்ப்பால் பத்தலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். அப்போ கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? குடிச்சிடுறாங்க. குடித்து தோலில் போட்டு தட்டுவாங்க. தோலில் போட்டு தட்டினாக்கா கொஞ்சம் நேரத்தில் இல்லை, சில நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டக்குன்னு பின்னால் வாமிட் எடுத்திருப்பாங்க. அந்த வாமிட் வந்து ட்ரெஸ்லலாம் பட்டிருக்கும், சட்டையெல்லாம் பட்டுறப்ப அந்த சட்டையை வந்து மறுபடியும் நம்ம வந்து எவ்வளோ தான் துவைச்சாலும் அந்த ஃபவுல் ஸ்மெல், அந்த கவுச்சி ஸ்மெல்,
அந்த கவிச்ச ஸ்மெல் போகவே போகாது. அப்போ ஏன் அந்த கவிச்ச ஸ்மெல் வருது? அப்போ குழந்தை குடித்த உடனே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து அந்த பாலில் பட்ட உடனே அது திரிஞ்சு போய் கெட்டு போய் வெளியே வருது. சரி, ஆரம்பத்தில் தான் வெளியே வருது, அதுக்கப்புறம் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பால் வந்து கெட்டு போய் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த குழந்தைக்கு மொத பால் அப்போ தான் நம்ம கொடுக்குறோம், எல்லாம் வெளியே வருது. அதுக்கப்புறம் நம்ம இது மறுபடியும் எல்லாம் கொடுக்க அது வந்து அடிக்ட் ஆகிடும். இந்த லிவருக்கு வந்து இங்கே லிவர் இருக்குது, கல்லீரல் இருக்குது, அந்த கல்லீரலுக்கு அது அடிமை. எந்த ஒரு பொருளும் வந்து நம்ம புதுசாக சாப்பிட்டோம்னா ஒத்துக்காது. அப்புறம் அதையே நம்ம தொடர்ந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னாக்கா அது இது ஒத்துக்கும். அதே மாதிரி பாலை வந்து நம்மளுக்கு மனுஷன் பாலை மனுஷன் தான் குடிக்கணும். மிருகம் பாலை நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம லிவர் வந்து அது அப்சர்வ் பண்ணாது. அப்போ அதனால தான் இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குடிக்கிறதுனால தான், சாப்பிட்றதுனால தான் உடம்புல இன்றைக்கி வியாதிகள்லாம் அதிகமாக வந்ததுக்கு காரணமே அதுதான். ஓகேங்களா? அந்த காலத்தில் யார் டீ, பால், காஃபிலாம் யாரெல்லாம் குடிப்பாங்க அப்படின்னா, நல்ல ஹை லெவலில் இருக்கவங்க தான் மாடெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டு வெண்ணெய், நெய், காஃபி, பால், தயிர், மோர் எல்லாமே அவங்க சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி சாப்பிட்டவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுகர்லாம் வந்துச்சு. ஓகேங்களா? அதனால தான் அந்த சுகருக்கு பேர் பணக்கார வியாதின்னு சொல்லுவாங்க. அந்த பணக்காரங்க அந்த காலத்தில் ஹை லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் சீக்கிரம் வியாதி வந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற பால் வந்து நல்ல பாலும் கிடையாது. அது இன்றைக்கி எல்லா மனுஷங்களும் வந்து யூஸ் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 40, 45, 50 வருஷமாக தான் இந்த சர்க்கரை வியாதின்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 25 வருஷமாக தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா நம்மளுடைய இந்த பால் சம்மந்தப்பட்டது தான் மெயின். ஓகேங்களா? அதனால் இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். பால் சம்மந்தப்பட்ட விஷயம், அடுத்தது தண்ணி குடிக்கிற விஷயம். இந்த 2 விஷயத்தில் கரெக்டாக இருந்தீங்கன்னாவே நிறையா பிரச்சனையை வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? சாப்பாடு சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் வச்சு தண்ணி குடிச்சிருங்க. அப்புறம் இது எவ்வளோ வேணால் குடிங்க. ஓகே. அடுத்தது இதை நான் அழைச்சிட்றேன் பாருங்க. ஆயிலில் வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். அந்த சூரியகாந்தி எண்ணெய் தான் வந்து இப்போ எல்லாம் ஒரிஜினலாக இல்லை, ஒரிஜினலாக கிடைச்சா சாப்பிடுங்க கடலை எண்ணெய். ஓகேங்களா? நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இது கடலை எண்ணெய். அப்போ முதல் நாள் ஃபஸ்ட்டு டே வந்து நல்லெண்ணெயில் செய்யணும் சமையல். 2வது நாள் வந்து சூரியகாந்தி எண்ணெயில் செய்யணும். 3வது நாள் வந்து கடலை எண்ணெயில் செய்யணும். 4வது நாள் மறுபடியும் இங்கே வந்துடணும். 5, 6, 7, 8, 9 இப்படி தான் 30 நாளாக செய்யணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டே வந்து நல்லெண்ணெய், 2வது சூரியகாந்தி எண்ணெய், 3வது இது கடலை எண்ணெய். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நல்லெண்ணெய் வந்து கொழுப்பு கொஞ்சம் இருக்கிற எண்ணெய். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டே கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, அடுத்த நாள் கொழுப்பு கம்மியாக இருக்குது. சூரியகாந்தி எண்ணெய் கொழுப்பு கம்மி, அடுத்து இது கடலை எண்ணெய் கொழுப்பு அதிகம். அப்போ ஒரு நாள் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, ஒரு நாள் கம்மியாக இருக்கிறது, ஒரு நாள் அதிகமாக இருக்கிறது. அப்போ அதிகம், கம்மி, அதிகம், மறுபடியும் இங்கே வந்துடணும், கம்மி, இப்படி வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இப்படி வந்தீங்கன்னா ஒரு நாள் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது, ஒரு நாள் கம்மியாக இருக்கிறது, ஒரு நாள் அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்குது. இப்படியே ஆல்டர்னேட்டாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு, மாவுச்சத்து கொழுப்பு, டோட்டல் கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி மொத்தமான கொழுப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நம்மளுக்கு இருக்கணுமோ அவ்வளோ இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த பேக்கரி ஐட்டம்ஸ். பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து தொடவே கூடாது. ப்ரெட்டு கூட சாப்பிடக்கூடாது. ப்ரெட்டு, பிஸ்கட்டு, அந்த பெஸ்ட்டு பிஃபோர் யூஸ்னு சொல்லி டேட் போட்டு வந்து பாருங்கள். அந்த மாதிரி ஐட்டம்லாம், அந்த பதப்படுத்தப்பட அந்த கெமிக்கல் சேர்த்து, ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து வருது பாருங்கள், அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்மளுக்கு கெடுதல். அப்போ பிஸ்கட்டு, கேக்கு, பப்ஸு, கிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம்
டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது வெஜிடபிள்ஸு. இப்போ வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு இது 3ம், காய்கறிகள், கறிகள், ஃப்ரூட்ஸு பழங்கள், இது 3ம் வந்து உடம்பு ரொம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 PM மேலே சாப்பிடக்கூடாது. 2 PMனா என்னது? மத்தியானம் இந்த நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு இது 3ம் மத்தியானம் 2 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. நைட்டு வந்து காய்கறிங்க சாப்பிட்றது, பழங்கள் சாப்பிட்றது, அதே மாதிரி காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது மத்தியானம் 2 மணிக்கு உள்ளவே சாப்பிட்றணும். 2 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது. 2 மணிக்குள்ளேயே சாப்பிட்றணும். எது காய்கறிகள், பழங்கள், இது அசைவ உணவுகள். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது இந்த ஒயிட்டான ஐட்டத்தில் மைதா, பால், சர்க்கரை, பச்சரிசி, இந்த ஐட்டத்தை சாப்பிடக்கூடாது. மைதா, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள். அடுத்தது சர்க்கரை, பச்சரிசி, இதை அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது சாப்பிடக்கூடாது. அடுத்தது சப்பாத்தி வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது. இரவில் சப்பாத்தியே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஐஸ்கிரீம் எதில் செய்கிறது? பால். நான் தான் பாலே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ வந்து ஐஸ்கிரீம்ன்றது அது பலவிதமான கெமிக்கல்லாம் போட்டு என்னென்ன சேர்க்கணுமோ எல்லாத்தையும் சேர்த்து இது டேஸ்ட்டுக்கு என்னென்னலாம் கொடுக்கணுமோ கொடுத்து அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எத்தனை விதமாக இப்போ ஒரு டைம் கெட்டு போகிறதே இது குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு அந்த வாமிட் எடுத்து அந்த ஸ்மெல்லே நம்மளால் தாங்க முடியலையே. அப்போ ஐஸ்கிரீம் இது வந்து நம்ம உள்ளே போச்சுன்னா அப்போ உள்ளே எவ்வளோ வேலை பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்னென்னைக்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களோ, இப்போ மத்தியானம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா நைட்டு சாப்பிட பிடிக்காது. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா வயிற்றில் வந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணும். எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா ஏன் இன்ஃபெக்ஷன் ஆகுது? நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த படம் போட்டு பாலை குடிக்கிறோம், ஐஸ்கிரீமை சாப்பிட்றோம், அங்கே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஏற்கனவே இருக்குது, அங்கே அதில் பட்டவொன்னே நல்லா திரிஞ்சு போய் ஏற்கனவே எல்லாம் கெட்டு போயிருக்கு. இன்னும் கெட்டு போய் சிறுங்குடலுக்கு அப்படியே வந்துச்சுன்னா கெட்டு போனதையும் சிறுங்குடல் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பெருங்குடலில் மோஷனாக இது வெளியே தள்ளும். ஆனால் அந்த கெட்டு போனதை இங்கே அப்சர்வ் பண்ணுற பார்த்திங்கன்னா மற்ற எல்லா வேலையும் வந்து மாறி தான் நடக்கும், எல்லாம் கரெக்டாக நடக்காது. அதனால் வந்து இந்த ஐட்டத்தை ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டது சாப்பிடாதீங்க. ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னால் என்னது? அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னால் பதப்படுத்தப்பட்ட உணவு. எல்லாம் அந்த கெமிக்கல் போட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த இது ப்ரிசர்வேட்டிவ் போட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாது. அடுத்தது இந்த கேஸ் ட்ரிங்க்ஸ், அந்த ஜூஸுங்கெலாம் இருக்குது பாருங்கள், ஓப்பன் பண்ண உடனே கேஸ் அப்படியே இது மேலே வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப கெடுதல். ஓகேங்களா? அதேமாதிரி டேப்லெட். இப்போ டேப்லெட் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னாக்கா ஏதாவது மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மருந்து மாத்திரையை வெறும் வயிற்றில் சாப்பிட்ற மாத்திரையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மாத்திரையை சாப்பிட்றணும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்க டாக்டர் சொல்லியிருந்தாக்க அந்த 20 நிமிஷம் கழித்து சாப்பாடு சாப்பிட்டு 20 நிமிஷம் கழித்து அதாவது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாத்திரையாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி, சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ற மாத்திரையாக இருந்தால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு 20 நிமிஷம் பின்னாடி. இதை வந்து டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை வந்து கரெக்டாக நான் சொல்கிற மாதிரியும் டாக்டர் சொன்ன மாதிரியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் பொதுவான இது. ஏன்னா சில பேர் வந்து டாக்டர்கிட்ட போவாங்க, டாக்டர் சொல்லியிருப்பார், சீட்லேயே எழுதி கொடுத்துருப்பாங்க, ஆனால் இருந்தாலும் எப்படி சாப்பிட்றதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் இது வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்ற மாதிரி இருந்தாக்கா மாத்திரையை சாப்பிட்டுட்டு உடனே சாப்பாடு சாப்பிடாதீங்க. மாத்திரை சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து அப்புறமா சாப்பாடு சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு 20 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மாத்திரையாக இருந்தால் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஓகே, இது டேப்லெட்டு. அப்போ மில்க், பால், வாட்டர், இது தண்ணி, எண்ணெய், பேக்கரி ஐட்டம்ஸு, காய்கறி,
இந்த அசைவ உணவுகள், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, இது பழங்கள். இது ஒயிட்டான ஐட்டத்தில் மைதா, பால், சர்க்கரை, சப்பாத்தி நைட்டில் சாப்பிடாதீங்க. ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்டது, ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு, அடுத்தது கேஸ் ட்ரிங்க்ஸு, டேப்லெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து எப்படின்றத பார்த்துங்க. அடுத்தது இப்போ நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நான்வெஜ் சாப்பிடாதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, அந்த கொட்டை ஐட்டம்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அதை வந்து சுண்டல் மாதிரியோ இல்லை இது குழம்புல போட்டோ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஓகேங்களா? அதேமாதிரி பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வருதுல்ல, அதெல்லாம் சாப்பிட்லாம். அது எவ்வளோ சாப்பிட்ணுன்றது அளவு இருக்குது. அது உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் சொல்கிறேன், எப்படி அளவுலாம் எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து நீர். தண்ணி குடிக்கிறோம் இல்லைங்களா, தண்ணி குடிக்கிறது வந்து 1.5 லிட்டருக்கு கம்மியாகவும் குடிக்காதீங்க. இப்படி அம்புக்குறி போட்டால் கம்மியாக. 2.5 லிட்டருக்கு மேலேயும் தண்ணி குடிக்காதீங்க. தண்ணி வந்து 1.5 லிட்டருக்கு கம்மியாகவும் குடிக்கக்கூடாது, 2.5 லிட்டருக்கு மேலேயும் குடிக்கக்கூடாது. இது ஒரு நாள் ஃபுல்லாக. ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் இல்லை, நம்ம குழம்பு, அந்த லிக்விட் ஐட்டம் இருக்கு இல்லையா, தண்ணி சம்மந்தப்பட்ட ஐட்டம் இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி ஐட்டம் வந்து ரசம், குழம்பு, இது எல்லாமே இருக்கு பாருங்கள், இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த அளவு. இப்படி பண்ணாக்க நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி உடம்புல இருக்கணுமோ கரெக்டாக அவ்வளோ இருக்கும். எக்ஸ்ட்ரா குடித்தாலும் அது வேஸ்ட்டு தான், எல்லாம் யூரினில் தான் போகும். அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு குடிச்சிக்கணும். தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்தா நல்லதுன்னு சொல்லி நீங்கள் பாட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. தாகம் எடுக்காமல் நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லாம் எங்கே போவோம்? யூரினில் தான் போவோம், வேஸ்ட்டாக போகும். அடுத்தது, அந்த நான்வெஜ் செய்கிறப்ப, அந்த மசாலா ஐட்டம் செய்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, பட்டை கிராம்பு செய்வீங்களா? பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், இதை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். சரி, இப்போ நான்வெஜ் செய்கிறப்ப என்ன பண்ணுறது? பட்டை கிராம்பு போடணுமே, கரம் மசாலா போடணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, இந்த பட்டை கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மிளகா கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இந்த பட்டை கிராம்பு வந்து நம்ம எவ்வளோ போடணும், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், முழுசாக போட்டுருங்க. அரைச்சி போடக்கூடாது, முழுசாக போட்டுட்டு சாப்பிட்றப்ப அப்படியே முழுசாக எடுத்து போட்டுருங்க வெளியே. ஓகேங்களா? ஆனால் அதே வந்து அரைச்சி போட்டிங்கன்னா டோட்டலாக அந்த குழம்பு, ஃப்ரை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன ஆகிரும், எல்லாம் மிக்ஸ் ஆகிரும். மிக்ஸ் ஆகிடுச்சுனாக்க நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். புண்ணாயிரும், சிறுகுடல், பெருங்குடல் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். மோஷன் போகிறப்பையும் இது எரியும். ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவு பட்டை கிராம்பு எல்லாமே சமைங்க. இல்லை அப்படின்னாக்கா பட்டை கிராம்பு போட்டு கம்மியாக போட்டு செஞ்சுட்டு சாப்பிட்றப்ப எடுத்து முழுசாக போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்தது, கீரை, சப்பாத்தி, குடமிளகாய், வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுன்னு எல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. கீரை, சப்பாத்தி, குடமிளகாய், வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து வாரம் ஒரு நாள் தான் சாப்பிடணும். வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடணும். ஓகேங்களா? வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. கீரை நல்லதுன்னு சொல்லி டெய்லி சாப்பிட்டிங்கன்னா லூஸ் மோஷனு எல்லாம் போகும். அப்போ சிறுகுடெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணாயிரும். மோஷனோட கலரே பார்த்திங்கனாக்கா பிளாக்காக போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் சப்பாத்தியும் அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க. அந்த குடமிளகாய், அந்த கேப்சிகம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுவும் அதே மாதிரி அந்த இது பெருசாக வரும் அந்த மிளகா, அது சாப்பிட்லாம். பச்சை மிளகா தான் சாப்பிட்றோம், அது சாப்பிட்லாம். அடுத்தது வெள்ளரிக்காய், இதுவும் பார்த்திங்கனாக்கா சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு நாள். அடுத்தது, நான்வெஜ்ஜில் மட்டன், மீன், சிக்கன், மட்டன் வந்து, அதாவது நான்வெஜ் வந்து நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஏஜ் வந்து 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுனாக்கா கம்மி பண்ணிங்க.
ஏஜ் 40 வயசு 35 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம். ஆனால் அளவு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ணும். 3 வேளையும் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? புரோட்டீன் வந்து நம்மளுக்கு வேணும் மெயினாக. ஓகே, அந்த புரோட்டீன் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அது மெயின். புரோட்டீன் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவை, இதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை புரோட்டீன்னு? இப்போ ஒருத்தவங்க வந்து 60 கிலோ இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். ஓகேங்களா? 60 கிராம் வந்து புரோட்டீன் சாப்பிடணும். அப்போ புரோட்டீன் எது இதில் இருக்குது? பருப்பு சம்மந்தப்பட்டதில் இருக்குது, அடுத்தது நான்வெஜ் சம்மந்தப்பட்டதில் இருக்குது, சிக்கனில் இருக்குது, ஃபிஷ்ஷில் இருக்குது, மட்டனில் கொழுப்பும் இருக்குது, அதே சமயத்தில் புரோட்டீனும் இருக்குது, 2 மிக்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அப்போ புரோட்டீன் வந்து கம்பல்சரி எடுக்கணும். புரோட்டீன் இல்லாத உணவு வந்து வேஸ்ட். உங்களுக்கு வியாதியை தான் வந்து கொடுக்குமா ஒழிய புரோட்டீன் இல்லாத ஐட்டம்ஸு கார்போஹைட்ரேட் தான் அதிகமாகும், மாவுச்சத்து தான் அதிகமாகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேட்டு தான் உங்களுக்கு அதிகமாக. அப்போ புரோட்டீன் இதெல்லாம் வந்து எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அந்த புரோட்டீன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 60 கிராம், 1 கிலோவுக்கு 1 கிராம் சாப்பிட்ணும். அப்போ ஒருத்தவங்க வந்து 80 கிலோ இருக்காங்கன்னா 80 கிராம் சாப்பிட்ணும். 60 கிலோ இருந்தாங்கனாக்கா 60 கிராம் சாப்பிட்ணும். 50 கிலோ இருந்தால் 50 கிராம் சாப்பிட்ணும். ஓகேங்களா? சரி. இப்போ மட்டன் வந்து 100 கிராம் தான் சாப்பிடணும். எதுவாக இருந்தாலும் 100 கிராம், 100 to 150. சின்ன வயசுக்காரங்களாம் 150 கிராம் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. கொஞ்சம் 40 வயசு மேலே ஆச்சுன்னா 100 கிராம் சாப்பிடுங்க. 50 வயசு ஆகிப்போச்சுனாக்கா வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ப்ரோட்டீன் ஐட்டம் டெய்லி சாப்பிடணும். ஓகேங்களா? ப்ரோட்டீன் வந்து டெய்லி தேவை. ஒரு மனுஷன் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் ப்ரோட்டீன் டெய்லி தேவை. சரி, அதனால் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 100 கிராம்ஸ் தான் சாப்பிடணும். அப்போ மட்டன் வந்து முதல் டைம் சாப்பிட்றப்ப மட்டன்னு, 2வது டைம் சாப்பிட்றப்ப மீன், 3வது டைம் சாப்பிட்றப்ப சிக்கன், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. புரிஞ்சுக்கலாம்? அப்படின்னா என்ன நம்பர் போட்டிருக்கிறேன்? முதல் டைம் சாப்பிட்றப்ப மட்டன்னு, 2வது டைம் சாப்பிட்றப்ப மீன், 3வது டைம் சாப்பிட்றப்ப சிக்கன், 4வது டைம் வந்து மறுபடியும் மீன், 5வது டைமு என்னது மட்டன், அதுக்கப்புறம் மறுபடியும் 6. அப்போ வந்து எதுக்காக இப்படி சொல்கிறோம்? அந்த ஆயிலில் சொன்னோம் இல்லைங்களா, இந்த எண்ணெயில் சொன்ன பாருங்க, நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், இது 3த்தையும் சொன்ன பாருங்க. கொழுப்பு அதிகமாக இருக்குது, கொழுப்பு கம்மியாக இருக்குது, கொழுப்பு அந்த மாதிரியே தான் இதுவும். மீனில் வந்து கொழுப்பு கம்மி, சிக்கனில் கொஞ்சம் அதிகம், மட்டனில் அதை விட அதிகம். அப்போ கொழுப்பு அதிகமாக இருக்குது முதல் டைமு, 2வது டைமு கொழுப்பு கம்மியாக இருக்குது, 3வது டைமு கொழுப்பு அதிகமாக இருக்குது, மறுபடியும் 4வது டைம் மீனுக்கு. அப்போ 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வரணும். புரியுதுங்களா? நீங்கள் 1, 2, 3 இங்கே வந்துட்டு மறுபடியும் மட்டனுக்கு போகக்கூடாது. மட்டன் சிக்கன் அடுத்தடுத்த டைம் சாப்பிடக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு மட்டன், அடுத்து மீன், மறுபடியும் சிக்கன், அப்புறம் மீன், மறுபடியும் மட்டன், மறுபடியும் மீன், அப்படி மாறி மாறி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது நான்வெஜ். முட்டை வந்து என்னோடய ஆராய்ச்சியில் வந்து இப்போ வர்றது வந்து சரியில்லை. முட்டை சாப்பிட்டாவே அது வந்து ஜீரணம் ஆகிறது. அது இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர்னு ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு இருக்கிறதுனால முட்டை வந்து அவ்வளோ இது எஃபெக்டிவாக இல்லை. ஓகேங்களா? நான்வெஜ்ஜு அந்தளவுக்கு பிரச்சனை பண்ணுறதில்ல, ஆனால் முட்டை வந்து நிறைய பிரச்சனை பண்ணுது. அதனால் முட்டையை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது நான்வெஜ் சாப்பிட்றதும் அந்த கொட்டை ஐட்டம்ஸில் இருக்குங்களா, அந்த இது மொச்சக்கொட்டை, தரணி கொட்டை, இந்த மாதிரி இந்த கொட்டை ஐட்டம்லாம் இருக்கும், சுண்டல், இந்த இது கொண்டக்கடலை, இந்த மாதிரி ஐட்டம், சோயாபீன்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்ற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி இது சாப்பிடாதீங்க. ஓகேங்களா? இது சாப்பிட்ற அன்றைக்கி அது சாப்பிடக்கூடாது, அது இது ரெண்டும் இது மிக்ஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த மட்டன் மீன் சொன்னேன் இல்லைங்களா, இதில் வந்து மட்டனையும் மீனையும் ஒரே நாள் சாப்பிடாதீங்க, சிக்கனையும் மட்டனையும் ஒரே நாள் சாப்பிடுங்க. ஏதாவது ஒன்று தான் சாப்பிடணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னாக்கா ஒரு இது இலை போட்டிருப்பாங்க, இலையில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இருக்கும், ஸ்வீட்லேருந்து எல்லா. நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா பிரியாணியோட நிறுத்திங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக தயிர் பச்சடி சாப்பிடக்கூடாது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கிற ஐட்டம்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு தயிரை தான் நான் சொன்ன பாருங்க என்ன பண்ணணும், பால் சம்மந்தப்பட்ட ஐட்டம் என்ன பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இவ்வளோண்டு தயிர் பச்சடி சாப்பிட்றதுனால டோட்டலாக எல்லாத்தையும் நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் என்ன ஆகும், வேஸ்ட். அடுத்த நாள் மோஷன் போனீங்கன்னா கலர் மாறும், அடுத்தது வயிறில் எரிய ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி டல்லாயிரும், பாதி மோஷன் பார்த்திங்கன்னா தங்கிடும், இல்லைன்னா கொஞ்சம் மோஷன் தங்கிடும், வயிறு பிரச்சனை வரும், வயிற்று வலி வரும், வயிறு எரிச்சல் வரும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணும். ஓகேங்களா? அதனால் பால்,
சம்மந்தப்பட்ட ஐட்டம் எந்த உணவோட சேர்த்தாலும் சேர்க்கவே கூடாது. மற்ற எந்த உணவோட சேர்ந்தாலும் முடிஞ்சு. பாய்சனோட எந்த இது சேர்ந்தாலும் டோட்டலாக எல்லாம் பாய்சன் ஆகிடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது எலுமிச்சம்பழம். இந்த கொட்டை ஐட்டத்தை இப்போ நான் சொன்னாங்களா, கொட்டை ஐட்டமும் நான்வெஜ்ஜும் ஒன்றும் சேர்க்காதீங்க. அடுத்தது எலுமிச்சம்பழம், எலுமிச்சைப்பழம் ஜூஸ். இது ஒரு 150 மில்லி தண்ணி எம்எல் தண்ணீர், சின்ன எலுமிச்சம்பழம் அரைப்பழம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிபி இல்லாதவங்க உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பிபி இருக்கிறவங்க உப்பு சுத்தமாக தேவையில்ல. அந்த 150 தண்ணியில் எலுமிச்சம்பழம் அரைப்பழம் முடிஞ்சு டெய்லியெலாம் சாப்பிடக்கூடாது. வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இது என்ன மாதிரி நம்ம உடம்புல வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இது டாய்லெட்டில் என்ன பண்ணுவோம், இது ஆசிட் ஊற்றி கழுவும் இல்லை, அந்த மாதிரி நமக்கு எலுமிச்சம்பழம் உள்ளே போச்சுனாக்கா வயிறு ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும். வயிறு ஏரியாவை தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ எலுமிச்சம்பழத்தை நம்ம வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக வராது. அதுக்காக இது எப்படி எலுமிச்சம்பழம் ஜூஸை எப்படி குடிக்கணும், அப்படியே தண்ணி குடிக்கிற மாதிரி மடமடன்னு குடிக்கக்கூடாது. வாயு வழியாக உள்ளே அனுப்புகிற பொருள் எதையுமே வேகமாக அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்பிச்சிங்கனாக்கா என்ன ஆகும், நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அப்சர்வ் பண்ணுறதுக்கு அது அப்சர்வ் பண்ணாது. வேகமாக சாப்பிடக்கூடாது. எதுவுமே இது மெதுவாக தான். முக்கியமாக சொல்கிறேன், சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றது, மொபைல் பேசிக்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு சாப்பிட்றது, இதெல்லாம் கூடாது. நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் அப்படின்னாக்கா உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்கில் எச்சில் சைடில் எச்சில் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ சுரக்க அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். அப்போ நல்லா நம்ம எச்சிலோடு நல்லா கலந்து சாப்பிட்றப்ப சாப்பாடும் நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போகும். அடுத்தது ஜீரண மண்டலத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வேகமாக சாப்பிட்றது, பேசிக்கிட்டு சாப்பிட்றது, டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றது இப்படிலாம் சாப்பிட்டீங்கன்னாக்கா எச்சில் சுரக்காது. அப்படியே முழுங்குவீங்க, மடக்கு முழுங்குவீங்க. அப்போ இங்கே பிடிக்கும் வயிறு இங்கே ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உடனே என்ன பண்ணுவீங்க, தண்ணி டக்குன்னு குடிப்பீங்க. நான் தான் சாப்பிட்டோன்னா தண்ணி குடிக்க கூடாதுன்றதில்ல, 20 நிமிஷம் வச்சு தானே குடிக்கணும். அதனால் மெதுவாக தான் சாப்பிட்ணும். மெதுவாக எச்சிலோடு கலந்து மெதுவாக சாப்பிட்ணும், நல்லா மென்று சாப்பிட்ணும். ஓகேங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது எல்லாம் பிபி சுகர் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. டேப்லெட், ஃபுட்டு, ஃப்ரூட்ஸு, இது 3 அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. டேப்லெட் ஏன் ஒன்று சேரக்கூடாது, டேப்லெட் கெமிக்கல், ஃபுட்டு பாயில்டு, ஃப்ரூட்ஸ் நேச்சுரல். அப்போ இயற்கையானதும் பாயில்டும் ஒன்று சேரக்கூடாது, கெமிக்கலும் பாயிலும் ஒன்று சேரக்கூடாது. அப்போ வெந்ததும் இயற்கையாக இருக்கிற பொருளும் ஒன்று சேரக்கூடாது, கெமிக்கலும் இயற்கையாக இருக்கிற பொருள், வெந்த பொருள் இதெல்லாம் ஒன்று சேரக்கூடாது. இது கூட சேரக்கூடாது, இது 2 சேர்ந்து இது கூட சேரக்கூடாது. மொத்தத்தில் இது எல்லாமே அட் அ டைமில் ஒன்று சேரக்கூடாது. இதெல்லாம் சேரணும்னா 20 நிமிஷம் கழித்து தான் சாப்பிடணும். ஓகேங்களா? அந்த 20 மினிட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 20 மினிட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இந்த லைஃப்பில் இந்த 4 விஷயத்தை தவிர மற்ற எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. என்னென்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான்வெஜ்.
ஃப்ரூட்ஸ், ரைஸ், அடுத்தது வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? இந்த 4 தான். நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ரைஸு. இந்த 4ல் தான் இந்த 7 விதமான சத்துங்களும் பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான்வெஜ்ஜுன்னு வைங்களா, நான்வெஜ்ஜுனாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துடுது. அடுத்த ஃப்ரூட்ஸில் வந்து இயற்கையான ஐட்டம் எல்லாம் வந்துடுது. அடுத்தது வெஜிடபிள்ஸு, அதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கறிகள், அதுவும் இயற்கையான ஐட்டம் வந்துடுது. அடுத்தது ரைஸ்ன்றது ரைஸ் மட்டும் இல்லை, மாவுச்சத்து சம்மந்தப்பட்டது எல்லாமே. அதுக்குன்னு மாவுச்சத்துலாம் மைதா அந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் சொல்லலை. ரைஸ் சம்மந்தப்பட்டது, இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், புட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதில் தான் பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அளவாக அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டிங்கன்னா உடம்புல எந்த வியாதியும் வராது. கரெக்டாக நம்மளுக்கு என்ன சத்து தேவையோ அது கரெக்டாக நம்மளுக்கு இருக்கும். நம்ம என்னென்ன வேலை ரொம்ப அட்வான்ஸாக எந்தெந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணுமோ, ரொம்ப இது பங்க்சுவலாக என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் எந்தெந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கணுமோ அது எல்லாம் கரெக்டாக நடக்கும். நம்ம அதே மாதிரி தூக்கமும் நல்லா வரும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த 4 விதமான இது இருக்கு இல்லைங்களா, இந்த நான்வெஜ்ஜு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அடுத்தது ரைஸு, இந்த 4 ஐட்டத்தில் தான் இந்த 7 விதமான சத்தும், இந்த 7 விதமான சத்தும் பார்த்திங்கன்னா ரிச்சாக இருக்குது. ரிச்னா என்னது? உயர்ந்த தரம். என்னென்ன சத்து? ஃபஸ்ட்டு மாவுச்சத்து, அடுத்தது புரதம், கொழுப்பு, அடுத்தது வைட்டமின் சத்து, தாது சத்து, அடுத்தது நார்ச்சத்து, நீர்ச்சத்து. ஓகேங்களா? மாவுச்சத்து, புரதச்சத்து, அடுத்தது கொழுப்பு, வைட்டமின் சத்து, அடுத்தது தாதுக்கள், அடுத்தது நார்ச்சத்து, நீர்ச்சத்து. இந்த 7 விதமான சத்தும் இந்த 4ல் தான் ரிச்சாக இருக்குது. மற்ற ஐட்டம்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ். அந்த காலத்தில் அதானே சாப்பிட்டாங்க எல்லாம். ஃப்ரூட்ஸ்லாம் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏதோ அந்த நாட்டில் கிடைக்கிற இது பாருங்கள், கொய்யா, மாங்காய், மாம்பழம், இந்த மாதிரி ஐட்டம் தான் அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க. வெளியே இருந்து வருது பாருங்கள், அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கறி, பழங்கள் இதில் தான் வந்து இந்த ரிச்சானது சத்து இதில் இருக்குது. அப்போ மாவு சத்துனா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், வாட்டர். இந்த 7 விதமான சத்தும் இந்த 4ல் தான் ரிச்சாக இருக்குது. இது நான்வெஜ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸு. அப்போ இந்த மாவுச்சத்துன்றது காலையில் நம்ம சாப்பிட்றோம்ல, இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், புட்டு, என்ன வேணால் சாப்பிட்றதா மாவுச்சத்து வந்துடும். அடுத்தது புரதச்சத்து, அந்த சட்னி, சாம்பார் இதிலெல்லாம் ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்குது. சாம்பார்னால் பருப்பு சாம்பாரில். அடுத்தது கொழுப்பு வந்து எப்படி கிடைக்கிது? ரைஸ்லேயே கிடச்சிரும். ஃபேட்டு இது ப்ரோட்டீன்லேயும் கிடச்சிரும், கார்போஹைட்ரேட்லேயும் கிடச்சிரும், ப்ரோட்டீன்லேயும் கிடச்சிரும். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம வந்து இப்போ இட்லி வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்ம பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ தேவையோ, எவ்வளோ மாவுச்சத்து தேவையோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா ஓகே. அதுக்கு எக்ஸ்ட்ரா தான் நம்ம சாப்பிடுவோம் எப்பயுமே, இல்லைங்களா? அப்போ எக்ஸசிவ் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன் இஸ் கன்வெர்டட் டு ஃபேட்டி ஆசிட். ஓகேங்களா? அப்போ எக்ஸஸாக இருக்கிற கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டாக மாறிடும். ஓகேங்களா? அதனால் இந்த கொழுப்பு வந்து இது 2 சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி செய்யணும், நெய் சாப்பிட்ணும், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இது 2லேயும் எக்ஸஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கொழுப்பு வந்துடும். அடுத்தது வைட்டமின்றது என்னது? காய்கறிகளில் வருது, பழங்களில் வருது வைட்டமின். அடுத்தது நார்ச்சத்து, இது தாது சத்து, மினரல்ஸ் பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருது. அடுத்தது நார்ச்சத்து எதில் கிடைக்கிது? ஃப்ரூட்ஸ்லேயும் கிடைக்கிது, வெஜிடபிள்ஸ்லையும் கிடைக்கிது.
அடுத்த நீர்ச்சத்து, நம்ம தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அதில் நீர்ச்சத்து கிடச்சிருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த 7 விதமான சத்தும் இந்த 4 விதமான ஐட்டத்தில் தான் ரிச்சாக இருக்குது. ரிச்சு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை தான் நான்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறனால அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து பார்த்துங்க. இது கிட்டத்தட்ட 36-37 வருஷமாக என்னோடய ஆராய்ச்சி வந்து இதில் தான் போய்கிட்டு இருக்குது. இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய ஏஜ் என்ன அப்படின்றத நீங்களே வந்து இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னவா இருக்கும், எவ்வளோ இருக்கும், தோராயமாக சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட கணிப்பு, உங்களோட புதன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட புதன் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் சாப்பிட்லாம். எந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிட்றது அதை மட்டும் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் காலையில் 6 மணிக்கு சரி, இப்போ வந்து காலையில் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிருங்க. நீங்கள் 5 மணிக்கு எஞ்சாலும் சரி, 6 மணிக்கு எஞ்சாலும் சரி, எழுந்திரிச்சிருங்க. எழுந்திரிச்சிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் வந்து தண்ணி குடிச்சிருங்க. அண்ணாந்து மடக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், தண்ணி குடித்தா எது குடித்தாலும் அண்ணாந்துலாம் குடிக்கக்கூடாது. எச்சில் கலந்து தான் உள்ள வாய் வழியாக உள்ளே அனுப்புகிற ஒவ்வொரு விஷயத்தையும் எச்சில் கலக்காமல் அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? அப்போ தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தாலும் வாய் வச்சு தான் குடிக்கணும், சிப் பண்ணி தான் குடிக்கணும். அப்படி குடித்தா மட்டும்தான் எச்சில் கலந்து உள்ளே போகும். சரி, அப்போ காலையில் 6 மணிக்கு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. வாய் வச்சு கொஞ்சம் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு செட்டில் ஆகி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து காலையில் 6 மணிக்கு வந்து செவ்வாய் எக்ஸசைஸ். ஓகேங்களா? முடிச்சுட்டு வந்து அப்புறம் குளிச்சுருங்க. குளிச்சுட்டு குளிக்கிறது எது? தண்ணி தானே. இப்போ தண்ணின்றது இது நம்ம இதில் என்ன கிரகங்க? சந்திரன். ஓகேங்களா? சரி, அடுத்தது 8 மணிக்கு வந்து இட்லி டிஃபன் ஐட்டம். காலையில் வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. ஃபஸ்ட்டு 6 மணிக்கு உடற்பயிற்சி, 8 மணிக்கு வந்து டிஃபனில் என்ன சாப்பிட்லாம்? இட்லி, தோசை, சாதம், இடியாப்பம், புட்டு, இந்த மாதிரி என்ன ஐட்டமெல்லாம் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த இது கோதுமை, மைதா இதெல்லாம் முடிஞ்ச அளவு வந்து அடிக்கடி சாப்பிடாதீங்க. மைதா சுத்தமாக தொடக்கூடாது. கோதுமை மையாவது என்னைக்கே சாப்பிட்லாம், ஆனால் நைட்டில் சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிட்டுங்க. நல்லா மென்று சாப்பிட்ணும். ஓகேங்களா? அடுத்த டிஃபன் இது எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு. 11 மணிக்கு அந்த பழம் சொன்னேன் இல்லைங்களா, பழம் சொல்லலை உங்களுக்கு, நான் எழுதியே போடல. ஓகே, அந்த பழத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா, செங்காயா இருக்குது பாருங்கள், அது மாதுளம்பழம், பப்பாளி பழம், வாழைப்பழம். இந்த 7 விதமான பழம் எப்பயுமே கிடைக்கும். இந்த 7 விதமான பழம் வந்து சுகர் இருக்கிறவங்க, சுகர் இல்லாதவங்க எல்லாமே சாப்பிட்லாம். ஆனால் சுகர் இருக்கிறவங்க இந்த பழத்தை மட்டும் சாப்பிட்ணும். சுகர் இல்லாதவங்க வந்து எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம். ஓகேங்களா? அது வந்து எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாள் வந்து சுகர் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து ஆப்பிள் எவ்வளோ பழம் சாப்பிட்ணும்? 100 கிராம் தான் சாப்பிட்ணும். ஆப்பிள்லாம் முழுசாக ஒன்று சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? 100 கிராம்ஸ் தான் சாப்பிட்ணும். ஆப்பிள்னால் முதல் நாள் ஆப்பிள், 2வது நாள் வந்து ஆரஞ்சு, 3வது நாள் வந்து வாழைப்பழம், 4வது நாள் வாழைப்பழமும் 1. எல்லாமே வந்து 100 கிராம் அளவு தான். வாழைப்பழம் சின்னதாக இருந்தால் 1, வாழைப்பழம்
3வது நாள். 4வது நாள் வந்து பப்பாளி, இந்த ஒரு கீத்து 100 கிராம், இது வெயிட் போட்டால் எவ்வளோ வருமோ அவ்வளோ. அடுத்தது மாதுளை 5வது நாள். 6வது நாள் கொய்யா செங்காயாக இருக்கிறது. 7வது நாள் வந்து சாத்துக்குடி. மறுபடியும் 8வது நாள் வந்து எங்கே போயிடணும் ஆப்பிள். இந்த மாதிரி தான் பழம் சாப்பிட்ணும். அதே மாதிரி 100 கிராம் தானே சொல்லியிருக்கீங்க. ஆப்பிள் 50 கிராமு, இது 50 கிராம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியும் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? எதையுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. மட்டனாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு ஐட்டத்தையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. சாதம், சாம்பார், இது ரசம். ரசம் வந்து வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க ரசம் சாப்பிடாதீங்க. சாம்பார் சாதத்தோடு எழுந்துட்டு குழம்புல ஒரு காய் போடுறது, அடுத்தது ஒரு பொரியல், அதோடு முடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுதான் பழத்தை வந்து பார்த்துங்க. மத்தியானம் 1 மணிக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, கொய்யா செங்காயாக இருக்கிறது, மாதுளம்பழம், பப்பாளி பழம், இது ஏலக்கி, இது ஏலக்கி இல்லைன்னா உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஓகேங்களா? ஆனால் வாழைப்பழம் ஒன்று தான் சாப்பிடணும் சுகர் இருக்கிறவங்க. இப்போ நான் இது சொன்னது சுகர் இருக்கிறவங்களுக்கு. சுகர் இல்லாதவங்க வந்து எல்லா பழமும் சாப்பிட்லாம். ஆனால் எந்தெந்த டைமில் சாப்பிடணுன்றது முக்கியம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. பதினோரு மணிக்கு அந்த பழம், இப்போ நான் எழுதி போட்டேன் பாருங்க, அந்த பழங்கள்லாம் 11 மணிக்கு. 1 மணிக்கு சாப்பாடு. 1 மணிக்கு சாப்பாடுல என்னது, சாதம், குழம்பு. இது குழம்புல ஒரு காய் போடுவாங்க, ஒரு பொரியல் செய்வாங்க, அதோடு முடிச்சுக்கணும். ரசம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம். டெய்லி ரசம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சாப்பிடக்கூடாது. அதேமாரி ரசம் மட்டும், சாம்பார் இல்லாமல் ரசம் மட்டும் வெறும் வயிற்றுல, வெறும் சாதம், இது ரசம் அப்படி சாப்பிடவே கூடாது. ஓகேங்களா? எப்பயுமே வந்து சரிவிகித உணவு, கலப்பு உணவாக சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டு தான். நான் சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து பேலன்ஸ்டு டயட்டு. பேலன்ஸ்டு டயட்னா என்னது? சரிவிகித உணவு, கலப்பு உணவு. அப்போ எல்லா விதமான அந்த 7 விதமான சத்தும் ஒரு நாள் நம்ம காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒரு நாளைக்கு தேவையான அந்த 7 விதமான சத்தும் நம்ம சாப்பிட்ணும். ஓகேங்களா? அந்த 7 விதமான சத்து நம்ம அதில் ஏதாவது ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, எது விடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் தான் விடுவோம். மற்றதெல்லாம் ஈஸியாக கிடச்சிரும். பழம் கிடச்சிரும், காய்கறி கிடச்சிரும், அரிசி கிடச்சிரும், சாதம் கிடச்சிரும், எல்லாம் கிடச்சிரும். அந்த ப்ரோட்டீன் ஐட்டத்தை மட்டும் விட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில வீட்டில் நம்ம கேட்டோம்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், சாதம், ரசங்க, ஒரு பொரியல் இருந்துச்சு. அங்கே எங்கே இருக்குது ப்ரோட்டீனு? ப்ரோட்டீனே இல்லையே. ப்ரோட்டீன் தான் மெயின். நான் தான் சொன்னீங்களா, 1 கிலோவுக்கு 1 கிராம் சாப்பிட்ணும் ப்ரோட்டீன். இப்படி சாப்பிட்டா தான் வியாதி இருக்காது. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து நம்மளை பார்த்தாவே வந்து ஒரு 50 வயசு இருக்குது ஒருத்தவங்களை பார்த்து, அவங்களுக்கு ஏஜ் 50 சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்கள பார்த்தா 40 வயசு மாதிரி தான் தெரியும். ஓகேங்களா? இதுதான் இதில் உள்ள ரகசியம். ஒருத்தவங்க வந்து இது இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ரோட்டீன் நல்லா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு வியாதியே வராது. ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா 5 மணிக்கு வந்து என்னது, அந்த சுண்டல் ஐட்டம்ஸ், அந்த ப்ரோட்டீன் ஐட்டம் இருக்குங்களா, சுண்டல், இந்த மாதிரி ஐட்டம்ஸு. இல்லை சுண்டல்லாம் இல்லை அப்படின்னாக்கா, சாயந்தரம் இது ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து, இல்லை காலேஜ் முடிஞ்சு வந்து, இல்லை ஸ்கூல் போயிட்டு வந்து என்ன பண்ணுங்க, இவ்வளோண்டு சாதம் இருந்தால் சாப்பிடுங்க. இல்லை ஒரு இட்லி, இல்லை ஒரு தோசை மெல்லிசா, அதில் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் ஊற்றிங்க, பருப்பு குழம்பு இருந்துச்சுன்னா ஊற்றிங்க, ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுங்க. 1 தான் சாப்பிடணும். 2 சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாக்கா நைட் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? எதுவுமே வந்து அளவாக சாப்பிடணும். சுண்டல் வந்து 1 கப்பு, இல்லை நான் சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு சாதம், ஒரு உருண்டை வர மாதிரி, இல்லை 1.5 உருண்டை வர மாதிரி, அவ்வளோதான் சாப்பிடணும். நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காங்க. எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. சாதம் கிடையாது. நீங்கள் இவ்வளோண்டு ஐட்டம், ஏதாவது ஒரு ஐட்டம், சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஸ்நாக்ஸே சாப்பிடக்கூடாது. சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஏதோ ஒன்று சாப்பிட்டிங்கன்னா தண்ணி குடிக்கக்கூடாது. ஆக மொத்தம் எது சாப்பிட்டாலும் தண்ணி குடிக்கக்கூடாது. சுண்டல் வந்து 1 கப்பு. 8 மணிக்கு வந்து டின்னர். நைட்டு வந்து காலையில் என்ன சாப்பிட்டீங்களோ அதே மாதிரி நைட்டு. 10 மணிக்கு தூக்கம். 10 மணிக்கு வந்து தூக்கம். முக்கியமாக வந்து 10 மணிக்கு தூங்க போகிறோம் அப்படின்னா 8 மணிக்கே டிவி ஆஃப் பண்ணிடணும். புரியுதுங்களா? 8 மணிக்கே டிவியை ஆஃப் பண்ணிடணும்.
அதேமாதிரி மொபைல் பார்க்கக்கூடாது. 8 மணி தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மொபைலு, டிவி பார்க்குறது, அடுத்தது வெளிச்சமான ஐட்டம்ஸ், பல்பு, வெயிட்டமான பல்பு, லைட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு இது ஃபங்க்ஷன் போனோம்னாக்கா ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக எல்லாம் போட்டிருப்பாங்க. எல்லாம் அங்கே ரொம்ப நேரம் எல்லாம் இருந்துட்டு வந்து உடனே தூங்கி பாருங்கள், தூக்கம் வராது. அதேமாதிரி இவங்களுக்கு தெரியும், ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நைட்டில் ட்ரைவ் பண்ணுறாங்கல்ல, அப்படியே கண்ணில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த ஒளி வந்துக்கிட்டே இருக்கும், லைட்டு பயங்கர பவராக வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களாம் நைட்டு வந்து தூக்கமே சரியாக வராது. அவங்களுக்கு தூக்கம் சரியாக வராதுன்னா என்ன ஆயிரும், இது கருவளையம் வர ஆரம்பிச்சிடும், பிளாக் ரிங்ஸு. ஓகேங்களா, அந்த கருவளையம் இது வர ஆரம்பிச்சிடும். அதனால் இதுதான் வந்து டைமிங். அதனால் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, பவரான லைட்டுங்களை பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம். சரி, அடுத்தது இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுகர்னு ஒரு வியாதி வரவே வராது. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா, சுகர் இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். சுகர் இல்லாதவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுகர்ன்ற ஒரு வியாதி வரவே வராது, கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 32 வருஷமாக சுகர் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 32 வருஷமாக சுகர் இருக்குது. இது வரைக்கும் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டதில்லை சுகருக்காக. இது வரைக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிட்டதே கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து உணவே மருந்து அப்படின்ட்டு எல்லாம் இயற்கையாகவே, அதாவது கடவுள் வந்து நம்மளை படைச்சிருக்காரு அப்படின்னாக்க வியாதிக்கு மருந்தையும் உள்ளே வச்சு படைச்சிருக்கிறாரு. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து காய்ச்சல் வருது அப்படின்னாக்கா, காய்ச்சல் வந்த உடனே லைட்டாக சூடாக இருக்கிற உடனே மாத்திரை போட்டுக்கிறது, டாக்டர்கிட்ட கேட்காமையே மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்கி டக்குன்னு போட்டுக்கிறது. போட்டு காய்ச்சல் சரியாக போச்சு அப்படின்னு திருப்பி அடுத்த நாள் வரும். ஆனால் நீங்கள் காய்ச்சல் வந்து 100 டிகிரிக்கு மேலே போகுது அப்படின்னா மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் மாத்திரை சாப்பிட்லாம். 100க்குள்ளேயே வந்து மெயின்டைன் ஆகுது, 100க்குள்ளேயே வந்து மெயின்டைன் ஆகுது அப்படின்னா மாத்திரை தேவையில்லை. ஏன் அப்படின்னா, காய்ச்சல் வர்றதே எதுக்காக வருது, உள்ளுக்குள்ளே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் போயிடுச்சு, கிருமிங்க உள்ளுக்குள்ளே வாய் வழியாவோ இல்லை காற்று வழியாவோ நம்மளுக்கு கிருமி போயிடுச்சு. அதனால் அந்த கிருமியை அழிக்கிறதுக்காக தான் நம்ம உடம்புல வந்து சூடை வந்து அதுவே கிளப்புது, அதுதான் காய்ச்சல். ஓகேங்களா, அதனால் வந்து காய்ச்சல் வந்துருச்சு, இதே ஒரு 102 டிகிரி 101 டிகிரி 100 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா தான் நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். அதுக்கு முன்னாடி வந்துருச்சுனாக்க நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே மாத்திரை சாப்பிடாம இருந்தீங்கன்னா இயற்கையாக இருக்கிற எதிர்ப்பு சக்தி உங்கள் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து 2 நாள் ஒரு 2 நாள் 3 நாளில் பார்த்தீங்கன்னா தன்னால் வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சல் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் காய்ச்சல் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை அப்படின்னாக்க சாப்பாடை மட்டும் விட்டுறக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். காய்ச்சல் ஒருத்தங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாக்க, காய்ச்சல் இல்லை எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், லூஸ் மோஷன் எதுவானாலும் சாப்பாடை சுத்தமாக விட்டுறக்கூடாது. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் சாப்பாடு சாப்பிடாம டாக்டர்கிட்ட போயிட்டு கரெக்டாக மாத்திரையை வாங்கிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை போடணும். வெறும் வயிற்றில் போட்டக்கூடாது. வெறும் வயிற்றில் போட்டிங்கன்னா இன்னும் பிரச்சனை. அவன் மருந்து மாத்திரை பற்றி நான் அதிகமாக பேச வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய டாப்பிக்கே வந்து உணவே மருந்து. ஓகேங்களா, அதனால் வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்படி பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உடம்புல எதிர்ப்பு சக்தி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். காய்ச்சல் இந்த மாதிரி சளி பிடிக்கிறது, முக்கியமாக சளி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி சளி ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உடனே வந்து மருந்து என்ன தெரியுங்களா, லெமன் ஜூஸ் தான். சளி பிடிச்சிச்சு, சைனஸ் இருக்குது, சைனஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னாக்க ஒரு எலுமிச்சம்பழம் 200 ml தண்ணியில் புழிஞ்சு டெய்லி ஒரு எலுமிச்சம்பழம் 48 நாள் ஒரு மண்டலம் டெய்லி சாப்பிட்டு பாருங்கள். அந்த சைனஸ்ன்றதே இல்லாமல் போயிடும், கண்ட்ரோலுக்கு வந்துடும். இல்லாமல் போயிடுது அப்படின்றத விட எதிர்ப்பு சக்தி, ஏன்னா லெமன் வந்து விட்டமின் சி ஏற என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாச்சுனாக்கா சளி கிளி எல்லாத்தையும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்த உடனே சளி பிடிக்குது அப்படின்னு, அதனாலே எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்த உடனே அங்கே சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது சளியை வந்து பிடிக்கல,
உள்ளே இருக்கிற கிருமியை வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டு உள்ளே இருக்கிற கிருமியை வந்து வெளியே தள்ளுது. அது சளி மூலியமாக தான் வெளியே தள்ளும். ஏதாவது ஒரு இது மூலியமாக தானே வெளியே தள்ளும். அந்த மாதிரி சளி மூலியமாக வெளியே தள்ளுது. அப்போ சளி வந்து பிடிக்கல, உள்ளே இருக்க சளியை கிருமியை வெளியே தள்ளுது. இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எலுமிச்சம்பழம் வந்து சாப்பிட்டா அல்சர் வந்துடுது, எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாக்கா இது வந்துடுது, என்னது சளி பிடிச்சிருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பான இது. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வந்து எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், காய்ச்சலே வராது. எனக்கெல்லாம் வந்து காய்ச்சலே வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு டைமு, ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு ஃபீவர் வரும், காய்ச்சல் வரும், சளி பிடிக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணும். எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு எனக்கு காய்ச்சலே வந்ததில்லை. லைஃப்ல இது வரைக்கும் வந்து நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு வந்து 2 டைம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்தில் எனக்கு ஃபீவரே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்லேயே இது ஒரு 5 தடவை வந்திருக்கும். 5 தடவை 6 தடவை கூட இருக்காது. 5 தடவை இல்லைன்னா மேக்ஸிமம் 6 தடவை இருக்கலாம், வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அது எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே இது என்னோடய ஆராய்ச்சி. நான் வந்து 36 வருஷம் 37 வருஷம் சொல்கிறதுன்றது எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுலேருந்து தான் நான் வந்து இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே இந்த ஆராய்ச்சியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து இந்த ஆராய்ச்சியை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த ஆரம்பித்ததோட சக்ஸஸ் தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் நான் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப இது ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து இது பற்றிய ஒரு ஆலோசனை வேணும் அப்படின்னாக்கா என்கிட்ட வந்து நீங்கள் இது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு உண்டான இது என்னன்றது நான் சொல்கிறேன். இது வாரத்தில் ஒரு நாள் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, அதாவது மெடிக்கலில் ஆரோக்கியமான வாழ, அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஆரோக்கியமாக வாழ நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இது கமெண்ட்ஸில் போடுங்க. யாருக்கு என்ன பிரச்சனை, ரொம்ப நாள்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா சொல்லுங்கள். அது வந்து உணவே மருந்துன்ற மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும், என்ன இது, இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நிறையா பேசிட்டேன், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையவே எடுத்துங்க. எனக்கு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாளைக்கு இல்லை, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதை வந்து ஒரு பிரபல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபல மருத்துவமனையில் என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல. நான் ஏற்கனவே ஆராய்ச்சியில் தான் இருந்துகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரிலாம் நான் கேட்கல. அவங்க சொன்னதெல்லாம் பயங்கரமாக, நான் அதை சொன்னேன்னா நீங்கள் பயந்துருவீங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டிருந்தா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், போயிருப்பேன் நான். ஓகேங்களா? அதெல்லாம் இல்லாமல் என்னுடைய ஆராய்ச்சி மூலியமாகவே இன்றைக்கி நான் வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் எனக்கு நடந்த பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அதனால் உணவே மருந்துன்ற மாதிரி வருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓகேங்களா? எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் நம்மளுக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். இதோட முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாக்கா இது கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நன்றி.